இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை போலந்து தேசத்தினுடைய புனித ஹியாசிந்த் என்கிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது போலந்து தேசத்தில், வாழ்ந்தது திருச்செவியனுடைய வரலாற்றில் 12ஆவது நூற்றாண்டில். மிக இளைய வயதிலிருந்தே குருத்துவத்தில் துறவரத்தில் நாட்டம் கொண்டவராக இருந்தார் என்றும், கல்வியில் தேர்ந்தவராகவும் ஞானத்தில் சிறந்தவராகவும் இருந்தார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் புனித டாமினிக் கூஸ்மேன் என்கிற புனிதருடைய மறைவுரையை கேட்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த மறைவுரையை கேட்டு அவரை போல தானும் ஒரு துறவியாக மாற விரும்பி அவரோடு இணைந்து அவர் தொடங்கிய டொமினிக்கன் துறவு சபையில் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட முதல் 4 குருக்களில் மிக முக்கியமான ஒரு குருவாக இந்த புனித ஹியாசிந்த் இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ரோம் நகரத்திற்கு சென்று மேற்படிப்புகளை முடித்து மறுபடியும் தன்னுடைய தாய் தேசமான போலந்திற்கு வந்து இறை வார்த்தை அறிவித்தார். இறை வார்த்தையை அறிவிப்பதற்கான துறவு சபைகளை ஏற்படுத்தினார். அன்னை மீது அளவு கடந்த பக்தியோடு வாழ்ந்தார். நற்கருணை தன்னுடைய வாழ்க்கையின மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய கொடையாக கருதி நற்கருணை பக்தியையும் அன்னை மரியாளுடைய வணக்கத்தையும் சென்ற இடங்களிலெல்லாம் இவர் கற்பித்து வந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மிக சிறந்த சொல்வன்மையை பெற்றிருந்த ஒரு புனிதராகவும் இவரை நம்ம அறிகிறோம். சென்ற இடங்களிலெல்லாம் தன்னுடைய புனிதத்தால் இறை வேண்டல் செய்து தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தால் பல புதுமைகளை செய்த ஒரு புனிதராகவும் இந்த புனித ஹியாசிந்த் அவர்களை நம்ம அறிகிறோம். தன்னுடைய வாழ்வின் இறுதி காலத்தில் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா அன்று திருப்பலி நிகழ்த்திவிட்டு பிறகு நற்கருணை முன் அமர்ந்தபடியே இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கூறுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்கருணை மீதும் அன்னை மரியாள் மீதும் பக்தி கொண்ட இவருக்கு நன்மரணம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக கிடைத்திருக்கிறது என்பதை பாருங்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவருக்கு சாட்சியமாக தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இறை சித்தத்தை ஏற்று துறவு வாழ்க்கையில் புனிதத்தையும் பிறரன்பு பணிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்கிய இந்த புனித ஹியாசிந்த் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் நற்கருணையின் மீதும் அன்னை மரியாள் மீதும் பக்தி கொண்டவர்களாக வாழ்ந்திட இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு இளைஞன் மிகுந்த வாஞ்சியோடு பாசத்தோடு அவருடைய சீடராக விரும்பி அல்லது அவரை பின்பற்ற விரும்பி, போதகரே, நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறான். இயேசு அந்த இளைஞனை பரிவோடும் இரக்கத்தோடும் பார்த்தார் என்று தான் நற்செய்தி வாசகங்களை நம்ம வாசிக்கிறோம். அந்த இளைஞரிடத்தில் அவர் உடனடியாக சொல்லுகிறார். இயேசு அவரை பார்த்து, நன்மையை பற்றி என்னிடத்தில் ஏன் கேட்கின்றீர் அப்படி என்று சொல்லி, கடவுள் ஒருவரே நல்லவர், நீர் நிலைவாழ்வை பெற விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்று ரொம்ப எளிதான ஒரு பதிலை சொல்லிவிடுகிறார். தனக்கு கொடுக்கப்படுகிற அந்த உயர்வையும் மதிப்பையும் அவர் தாட்சியோடு அதை மறுக்கிறார். நன்மையை பற்றி என்னிடத்தில் ஏன் கூறுகிறீர், கடவுள் ஒருவர் மட்டுமே நல்லவர் என்று சொல்லிவிட்டு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளை கடைபிடித்தாலே போதும், நிலைவாழ்வை பெறலாமே அப்படி என்று இயேசு சொல்லுகிறார். அதற்கு அந்த இளைஞன், நான் மிக இளைய வயதிலிருந்தே கட்டளைகள் எல்லாம் மிகச்சரியாக கடைபிடித்து கொண்டு வருகிறேன். உடனடியாக அந்த இளைஞர், கட்டளைகள் என்றால் எவற்றை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு, கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, உன் மீது அன்பு கொண்டிருப்பது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று அந்த இளைஞனிடத்தில் கூறுகிறார். அந்த இளைஞன் இயேசுவிடத்தில், இவற்றையெல்லாம் நான் மிக இளைய வயதிலிருந்து பின்பற்றி கொண்டு வருகிறேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன அப்படி என்று இயேசுவிடத்தில் கேட்க, இயேசுவுக்கு ஒருவேளை அந்த இளைஞனை பார்த்து இன்னும் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். இந்த காலத்தில் இப்படி ஒரு இளைஞனா, கட்டளைகளை கொஞ்சம் கூட பிழறாமல் பின்பற்றுகிற ஒரு இளைஞன் நிலைவாழ்வை பெற விரும்புகிறான், நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராக இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த இளைஞர் முகவாட்டத்தோடு திரும்பி சென்றார். காரணம், அவர் மிகுந்த செல்வத்தை கொண்டவராக இருந்தார் என்று தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நல்லவராக இருந்தாலும் திருச்சட்டங்களை பின்பற்றுவராக இருந்தாலும் அவருடைய இதயத்தை பெரும் செல்வம் ஆக்கிரமித்திருந்தது. அதனுடைய ஒரு காரணமாகத்தான் இயேசுவை அவரால் பின்பற்ற முடியவில்லை என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம்.
அன்பு உறவுகளே, இன்றைக்கு இயேசுவை நீங்களும் நானும் பின்பற்றுவதற்கு தடையாக இருப்பது என்ன என்பது தான் அடிப்படையான ஒரு கேள்வி. அவனுடைய இதயம் முழுவதும் செல்வத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அதனால் அந்த இளைஞன் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. அன்புறவுகளே, இன்றைக்கு நம்முடைய ஆன்ம பரிசோதனையாக இயேசுவை நாம் பின்பற்றுவதற்கு தடையாக இருப்பது என்ன? செல்வமா, அல்லது இந்த உலகத்தின் பொருளா, பணமா, புகழா, அல்லது உறவுகளா என்கிற அடிப்படையான ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசுவை பின்பற்றுவது சீடத்துவம் என்பது இரண்டாம் நிலை சீடத்துவம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்பாக இறை அச்சத்தோடு இன்றைக்கு ஆலயங்களுக்கு வருவது, இறை அச்சத்தோடு அன்றாட கடமைகளை செய்வது, இறை அச்சத்தோடு இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிற அருட்சாதனங்களை பெறுவதிலேயே இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய தடங்கல்கள் இருக்கிறது. ஆலயத்திற்கு வருவதற்கும் அருட்சாதனங்களை பெறுவதற்குமே இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலை பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பண நெருக்கடிகள் காரணமாக, அல்லது பணத்தினுடைய ஆதாயத்திற்கு காரணமாக, அரசு வேலைகளுடைய காரணமாக, அல்லது நல்ல வரன் நல்ல பெண் கிடைக்கிறது என்கிற ஒரு காரணத்திற்காக, அல்லது என்னுடைய தனிமனித ஆணவத்திற்காகவும் அல்லது பிடிவாத குணத்திற்காகவும் இன்றைக்கு ஆலயங்களுக்கே வர மறுக்கிற அல்லது அருட்சாதனங்களை பெற தயங்குகிற இந்த சூழலில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்ற அழைக்கிறார். நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழையரிடத்தில் கொடுத்து பின்பு வாரும், விண்ணகத்தில் நீர் செல்வராக இருப்பீர், பிறகு என்னை பின்பற்றலாம் அப்படி என்று சொல்வதன் மூலமாக நம்மை ஆக்கிரமித்திருக்கிற, நம்மை பிடித்து கொண்டிருக்கிற பணத்தையும் செல்வத்தையும் புகழ்ச்சியும் உறவுகளையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து மகிழ்ச்சியோடு அவரை பின்பற்றுகிற நேரத்தில் நாமும் விண்ணகத்தில் செல்வராக இருப்போம், நிறை உள்ளவராக இருப்போம், நிலை வாழ்வையும் பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.